வேலூர் அருகே 13 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்ய சென்ற உறவினர்களை காவல் நிலையத்தில் அலைகழித்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. எஸ்பி கவனத்திற்கு சென்ற பின்னரே குற்றவாளிகள் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். ஏற்கனவே அச்சத்தில் இருந்த உறவினர்கள் அலைகழிக்கப்பட்டதன் பின்னணி என்ன? சம்பி திரைப்படத்தில் வரும் இந்த காட்சிகளை போல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சிறுமியின் உறவினர்கள் கொடுத்த புகாரை உடனே பதிவு செய்யாமல் போலீசார் அலைக்கழித்த சம்பவம் அரங்கேறி உள்ளது. இறுதியில் காவல் கண்காணிப்பாளரின் தலையீட்டின் பேரில் தனிப்படை போலீசார் குற்றவாளிகளை கைது செய்துள்ளனர். போக்சோ போன்ற கடுமையான சட்டப்பிரிவுகள் இருந்தும் புகார் கொடுக்க வந்தவர்களுக்கு உகந்த சூழல் வழிகாட்டுதல்களும் காவல் நிலையங்களில் இல்லாதது ஏன்? வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அந்த 13 வயது சிறுமி. இவர் கடந்த 17ஆம் தேதி இரவு இயற்கை உபாதை கழிப்பதற்காக வீட்டின் அருகே உள்ள புதர் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்பகுதியில் அதே ஊரைச் சேர்ந்த வீரப்பன், இளமதன், சின்ராஜ் ஆகியோர் மது அருந்திக் கொண்டிருந்தனர். சிறுமி தனியாக இருப்பதை அறிந்த இவர்கள் 3 பேரும் சிறுமியின் வாயை பொத்தி அப்பகுதியில் உள்ள கல் குவாரிக்கு தூக்கிச் சென்றுள்ளனர். அங்கு சிறுமியை 3 பேரும் சேர்ந்து அடித்து உதைத்து தாக்கியதுடன் கூட்டு பாலியல் வன்கொடுமையும் செய்துள்ளனர். சிறுமி நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அதிர்ந்து போன பெற்றோர் தங்கள் மகளை தேடி அப்பகுதிக்கு வந்துள்ளனர். கல்குவாரி அருகே வந்தபொழுது மகளின் அலறல் சத்தம் கேட்டு ஓடிச் சென்று பார்த்துள்ளனர். சிறுமியின் தந்தை வருவதை அறிந்த 3 பேரும் அங்கிருந்து இருளில் தப்பிச் சென்றனர். மகளை மீட்ட குடும்பத்தினர் மகளின் எதிர்காலம் கருதி காவல் நிலையம் செல்ல தயங்கினர். ஆனால் இறுதியில் குற்றவாளிகளை தண்டித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் துணிந்து காவல் நிலையம் சென்றுள்ளனர். 18ஆம் தேதி இரவு சிறுமியின் தந்தை பள்ளிகொண்டா காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் விசாரித்துவிட்டு கூறுவதாகச் சொல்லி மறுநாள் வருமாறு கூறியுள்ளனர். இதனால் இரவு முழுவதும் காவல் நிலையத்திலேயே காத்திருந்துள்ளனர். மறுநாள் பள்ளிகொண்டா போலீசார் சம்பவம் நடந்த இடம் வேப்பங்குப்பம் என கூறி புகாரை வாங்காமல் அலைக்கழித்துள்ளனர். இதனால் மன உளைச்சல் அடைந்த உறவினர்கள் காவல் நிலையத்தை விட்டு செல்லாமல் அங்கேயே முற்றுகையிட்டுள்ளனர். இதற்கிடையே இந்த தகவல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதிவாணன் பார்வைக்கு செல்ல தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை பிடிக்க உத்தரவிட்டார். இதையடுத்து பள்ளிகொண்டா போலீசார் வேக வேகமாக வழக்கு பதிவு செய்தனர். குற்றவாளிகளை பிடிக்க அணைக்கட்டு டிஎஸ்பி சாரதி தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது. குற்றவாளிகளின் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்தது. அவர்கள் ஆந்திர மாநிலம் சித்தூரில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. சித்தூர் சென்ற தனிப்படை போலீசார் இரவோடு இரவாக 3 பேரையும் கைது செய்து வேலூர் கொண்டு வந்தனர். விசாரணைக்கு பின் 3 வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டனர். ஆய்வாளர் காஞ்சனா போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்.